ஓம் காளி காளி மகாகாளி பத்ரகாளி நமோஸ்துதே குலம் ச குலதர்மம் ச மாம் ச பாலய பாலய. அகோரகாளி மந்திராலயத்தின் சார்பாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி. அகோரகாளி மந்திராலயத்தின் சார்பாக மற்றொரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கும் எனக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களை மன நிம்மதியே இல்லாமல், ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கறதுக்கு விடாமல், தொடர்ந்து ஏவல் பில்லி சூனியம் செய்வன, இப்படி ஏதாவது ஒரு மாந்திரிக வேலைகள் செய்து 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 உங்கள் குடும்பத்தையே நாசமாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எதிரி. அந்த எதிரியை நீங்கள் இவ்வளவு நாளாக போனால் போது, தெய்வமே பார்க்கட்டும்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருப்பீங்க. ஆனால் தெய்வம் பார்க்கும், அதே சமயம் அதற்குண்டான வழிகளையும் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். சரிங்களா? ஒரு உள்ளூர் பழமொழி ஒன்று இருக்குது, தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாது அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு காட்டு முறையாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். தெய்வமே இதை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த முறையை செய்கிறது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்த ஒரு எதிரியை நீங்கள் அடக்கி ஒடுக்கி ஓட ஓட விரட்டி அவங்க திசை பக்கமே தலை வச்சு படுக்க முடியாத அளவுக்கு சில வேலைகளை செய்ய முடியும். சரிங்களா? ஆனால் ஒரு காலம் இந்த பிரயோக முறையை தயவு செஞ்சு அப்பாவிகள் மேலே பயன்படுத்திடாதீங்க. அப்பாவிகள்னால் யார் சாமி எனக்கு தெரியல, எல்லாருமே எதிரியாக தெரிகிறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன சண்டைகள் போட்டிருப்பாங்க, அவங்க உங்களுடைய எதிரிகள் கிடையாது. அது ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் உங்கள் வம்சமே தலைக்கக்கூடாது, நீங்கள் எந்த தொழிலும் செய்யக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் செய்வான் பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த முறையை நீங்கள் செய்யுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த முறையை செய்யறதுக்கு உங்களுக்கு அதீத மன தைரியம் தேவை. இன்னொன்று, ஓரளவு இந்த மாந்திரிகத்தை பற்றின ஒரு அறிவும் தேவைப்படுது. சரிங்களா? மாந்திரிகர்கள் இந்த விஷயத்தை மிக எளிமையாக பண்ணிடுவாங்க. ஆனால் சாதாரண ஒரு மக்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், மாந்திரிகத்தை பற்றின அறிவு இல்லை அப்படிங்கிற சொன்னால், நீங்கள் தயவு செஞ்சு ஒரு மாந்திரிகரை நாடி இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுங்களா, அது பண்ணிக்கலாமா, நீங்கள் அது பண்ணித்தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டுட்டு அந்த முடிவு பண்ணுங்க. அதே சமயம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர் இதை செய்யக்கூடியவர் தானா அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வம் கிட்ட ஒரு உத்தரவு மாதிரி நீங்கள் கேட்டுட்டு கூட போய் ஒரு மாந்திரிகரை சந்தித்து, நீங்கள் இந்த வேலையை நீங்கள் எங்களுக்கு செய்து கொடுங்க, என்னுடைய எதிரியை எனக்கு வழிக்கு வராத அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரிங்களா? ஏன் இந்த முறையை நான் சாதாரண மக்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை பயன்படுத்தணும் அப்படின்னா எங்கெல்லாம் இந்த பிரயோக முறை பூஜை கண்டிப்பாக வீட்டில் செய்ய முடியாது.
ஏன்னா முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா அதர்வன பூஜை. இன்னொன்று அசைவ படையல் போட வேண்டிய பூஜை, நீங்கள் பலியெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அதனால் குடும்பத்தோடு வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி பலி பூஜைகள் செய்கிறது அவ்வளவா நல்லதில்லை என் அனுபவத்தை பொறுத்தளவுக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் குலதெய்வத்திற்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வேறங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வீட்டில் வச்சு பண்ணாதீங்க, அதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அதோட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். இந்த பூஜையை எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏரிக்கரை இல்லைன்னா குளக்கரை, இல்லை ஆள் அரவமே இல்லாத ஒரு இடம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மயானம் தேர்ந்தெடுத்துக்கலாம். அருமையான ஒரு இடம்தான் மயானம். அப்புறம் இந்த பூஜைக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, இதற்கு ஒரு சக்கரம் இருக்குதுங்க. நான் இந்த சக்கரத்தை வந்து இதில் நான் வந்து ஃபோட்டோவை போட போகிறது இல்லைங்க. ஏன்னா இதை பயன்படுத்தினா பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால சாதாரண மனிதர்கள் இதை எடுத்து ஒரு ஆர்வக்கோளாறில் இதை பயன்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இதோட ஃபோட்டோவை நான் போடலை. ஆனால் இதோடைய வடிவமைக்கிற முறையை நான் சொல்கிறேன். இதை பற்றின நாலேஜ் இருக்கிறவங்க, மாந்திரிகராக இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க வந்து இதை போட்டுடுவாங்க. சரிங்களா? அப்போது இந்த பூஜை வந்து எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எதிரிக்கு சந்திராஷ்டமம் நடக்கக்கூடிய நாள் எந்த நாளுங்கிறது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவருடைய ராசி நட்சத்திரம்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னால் பெயரை வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். பெயருடைய எழுத்தை வச்சு அவருடைய படுபட்சியாக இருக்கக்கூடிய நாளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அல்லது ராகு காலத்தில் இதை செய்யலாம், அல்லது யமகண்ட நேரத்தில் இந்த பூஜையை நம்ம செய்யலாம். சரிங்களா? அடுத்தது இந்த பூஜைக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா, இந்த எந்திரத்தை நம்ம போடக்கூடிய ஒரு பொருள் வேணும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா, இதை எதில் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுடுகாட்டில் கொல்லிக்கொடை உடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. குடம் உடைப்பாங்க இல்லையா? அந்த உடைச்ச குடத்துலேருந்து ஒரு பீஸ் எடுக்கலாம். அல்லது அது எனக்கு எடுக்கிற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒர்க் ஷாப்லையெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்பு தகடு வெட்டி போட்டிருப்பாங்க தெரியுங்களா? அந்த கார்னர் பீஸுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இரும்பு தகடு ஏதாவது வெட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரில் ஒர்க் ஷாப்பில். சரிங்களா? அதை எடுக்கலாம். இல்லைன்னா காரிய தகடு யூஸ் பண்ணலாம். இந்த பொருட்களை பயன்படுத்தி அந்த பொருளில் ஒரு இரும்பு ஆணியை வச்சு, ஒரு துருப்பிடிச்ச ஒரு இரும்பு ஆணியை வச்சு இந்த சக்கரத்தை வந்து எழுதணும். சரிங்களா? இந்த சக்கரத்துக்கு கீழே உங்களுடைய எதிரி பெயர், அவங்களுடைய தாயாருடைய பெயரோடு சேர்த்து இன்னாருக்கு இன்ன செயல் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதணுங்க. சரிங்களா? இன்ன செயல் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதணும். இன்னாருக்கு, அதாவது இன்னார் மகன் இன்னாருக்கு இன்ன செயல் நடக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக எழுதிடுங்க. மறுபடியும் அடித்து எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. இந்த எழுதின இந்த ஓட்டையோ அல்லது இரும்பு தகட்டையோ ஒரு காரிய தகட்டையோ என்ன பண்ணலான்னா, உங்கள்கிட்ட ஐங்காயம் இருந்ததுன்னா ஐங்காயம் பூசுங்க. ஐங்காயம் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் பின்னாடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஐங்காயம் பூசலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அழிஞ்சில் தைலம் இருக்குது அப்படின்னா அழிஞ்சில் தைலம் பூசலாம். இல்லை அப்படின்னா துர்மாந்திரிக பிரயோகம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு மை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான மை பூசலாம். சரிங்களா? வேறு சில பொருட்கள் இருக்குது, அதை நான் வெளிப்படையாக இந்த சேனலில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் பூசலாம். இது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அஷ்டகந்தம் பூசுங்க. சரிங்களா? பூசி இந்த எந்திரத்தை தயார் பண்ணுங்கள். எந்திரத்தை தயார் பண்ணிவிட்டு நீங்கள் ஏரிக்கரையோ குளக்கரையோ அல்லது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடமோ அல்லது மயானமோ ஒரு இடத்த தேர்ந்தெடுத்திருப்பீங்க இல்லையா?
அங்கே போங்க, தெற்கு திசை பார்த்து உட்காருங்க. உங்களுக்கு முன்னாடி அந்த பொருள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அங்கே ஒரு விளக்கு ஏற்றுங்க. அந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றலாம். சரிங்களா? அப்படி இலுப்பை எண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் கொண்டு கூட விளக்கு ஏற்றிக்கலாம். சரிங்களா? அப்போது படையல் என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முட்டை, சுருட்டு, கருவாடு, சாராயம், மாட்டு இறைச்சி, அது நீங்கள் சுட்டு வைக்கலாம். ஈரல் வாங்கி அதை சுட்டு வச்சு படையல் போட்டுக்கலாம். இதுக்குடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1008 உரு போடணும். கண்டிப்பாக இந்த மந்திரம் உரு போட தொடங்கினதுக்கு அப்புறமா இடையில் நிறுத்துறதுக்கு 1000% வாய்ப்பு இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா 1008 முறை நம்ம சொல்லணும். இடையில் நிறுத்துறதுக்கு நீங்கள் 1% கூட நம்ம நிறுத்தலாமா அப்படின்னா நிறுத்திட்டு இந்த பூஜையை இடையில நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. 100க்கு 100% இது 1008 முறை இதை வந்து மந்திர உரு ஏற்றியே ஆகணும். சரிங்களா? இப்படி செய்கிறதுனால இந்த மந்திர உரு ஏற்றப்பட்ட இந்த பொருளை உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பானை ஓடோ, இரும்பு தகடோ அல்லது காரிய தகடோ, இதையை வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரியோடைய வீட்டில் ஒரு பாகத்தில் நீங்கள் மறைச்சி வச்சாலும் சரி, இல்லை அவங்க தாண்டி போகிற பாதையில் அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த வாசல் படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் புதைச்சாலும் சரி, அவங்க தாண்டி போகிற மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க வீட்டில் வந்து இரவாரத்தில் நீங்கள் சொருகினாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் அந்த தகடானதோ அல்ல அந்த பொருளானதோ அவங்க வீட்டுக்குள்ளே போயாகணும். சரிங்களா? இதே முறையை வந்து சுடுகாட்டு சாம்பல் வச்சும் பண்ணலாம். ஓட்டுக்கு பதிலாக சுடுகாட்டு சாம்பல் வச்சும் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் சுடுகாட்டு சாம்பல் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் இப்போ மாந்திரிக பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் சாத்தியமில்லாததாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கூட வந்து அச்சப்படக்கூடாது, பயம்ங்கிறதே இருக்கக்கூடாது. இப்போது இந்த பொருளை கொண்டு போய் அங்கே வச்சுட்டோம் அப்படின்னா கட்டாயமாக 21 நாளைக்குள்ளே அந்த எதிரியான வீடு நிம்மதி இழந்து சின்ன பின்னமாய் திசைக்கு ஒரு ஆளாக வந்து செதறி நிம்மதி இழந்து திரிவாங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு துரோகம் பண்ணின நம்பிக்கை துரோகியாகட்டும், இல்லை உங்களை வாழ்வை கெடுத்த எதிரியாகட்டும், உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த குடும்பம் அழியுங்க. சரிங்களா? இது 100க்கு 100% உண்மை. கண்ணு முன்னாடியே அந்த குடும்பம் அழியும். ஆனால் அப்படி அழியக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஐயையோ பாவம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு செய்ததை அவன் இன்னைக்கு அனுபவிக்கிறான். நீங்கள் இத்தனை வருட காலமாக நீங்கள் 10 வருஷமாக செய்வனை கோளாறில் பாதிக்கப்பட்டீங்க, இல்லை அந்த எதிரினால் தொடர்ந்து துன்பப்பட்டிருக்கீங்கன்னா அவன் அந்த 21 நாளில் அவன் அனுபவிக்க போகிறான்னா, நீங்கள் 10 வருஷமாக அனுபவிச்சதை அவன் 21 நாளில் அனுபவிப்பான். அப்போ வந்து அவன் மேலே அந்த ஈவு இறக்கம் பார்த்துட்டு ஐயோ என்னை இப்படி பண்ணினதுக்கு தான் அவன் அனுபவிக்கிறான் பாவம் அப்படின்றலாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உப்பு தின்றுருக்கான், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். அதனால் கண்டிப்பாக அவன் அதை அனுபவிக்கிறது தான். சரிங்களா? இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் பெரும்பாலும் இதை வந்து மாந்திரிகர்கள் பயன்படுத்துங்க, வேறு நபர்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னது. சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பைரவர் ஏவல் முறை. அதாவது இந்த பைரவரை வந்து நம்ம ஏவல் அனுப்புகிறோங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம ஏவல் தெய்வமாக நம்ம அனுப்புகிறோம். நீங்கள் என்னென்ன சொல்லி அனுப்புகிறீங்களோ அந்த ஏவலானது அங்கே ஆடும். சரிங்களா? இப்போ மந்திரம் என்ன அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. நான் ஒரு முறைக்கு 2 முறை கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஓம் காட்டு பைரவா, காட்டேரி பைரவா, சூள பைரவா, ஆழகால பைரவா, உத்தண்ட பைரவா, கபால பைரவா, கால பைரவா, நாய் வாகனத்தில் ஏறி வாவா, இன்னார் மகன் இன்னாரை பிடி பிடி, தாக்கு தாக்கு, குட்டு குட்டு, உள்ளம் உருகப்பிடி, உயிர் உருகப்பிடி, ஜீவன் உருகப்பிடி, நெஞ்சை பிளந்து உதிரம் குடி, காட்டேரி பைரவா கழுத்தை முறி, இரண்ய பைரவா ஈரலை பிடுங்கு, உக்ர பைரவா உதிரத்தை குடி குடி ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு
பக்கத்தில் மாற்றி எழுதி நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க. ஏன்னா அங்கே போய் பார்த்து படிக்கிறதுக்கு உங்கள் வாய்ப்புகள் இல்லை. இந்த எந்திரம் அமைக்கும் முறையும் நான் சொல்கிறேன். மந்திரத்தை கூட நான் ஏன் எழுத்து வடிவில் போடலை அப்படின்னு சொன்னால், விருப்பப்படுறவங்க அதை பார்த்து நிறுத்தி கேட்டு இது பண்ணிக்கலாம். நான் மெதுவாக தான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அதுபடி பண்ணிக்கிங்க. எந்திரம் அமைக்கும் முறையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஒரு ஓங்காரம் போட்டுக்குங்க, அதாவது ஒரு ஓம் போடுங்க. ஓமுக்கு நடுவில் அருங்கோண சக்கரம் போடுங்க. அருங்கோண சக்கரத்தில் 6 மூலைகளிலும் திரிசூலம் போடுங்க. கோணத்தின் மையப்பகுதியில், சரிங்களா, அதாவது பிந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உட்கரு பிந்து இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல அகோர பைரவா வாவான்னு எழுதுங்க, சரிங்களா? அப்புறம் நேர் முதல் கோணம், மேல் கோணம் இருக்கு இல்லைங்களா, மேலே உச்சியில், அங்கே ஓம் அப்படின்னு எழுதுங்க. அப்படியே வலது பக்கத்தில் இருந்து அப்படியே எழுதுங்க, யநம சிவ, சரிங்களா? ஓம் யநம சிவ அப்படிங்கிற அச்சரத்தை அந்த அருங்கோணத்தில் அடைங்க. அடைச்சிட்டு கோணத்தினுடைய மேல் பகுதி, அதாவது ஓமுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நசி நசின்னு எழுதுங்க. அதே போல் இடைக்கோணம், அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் 2 சரிசமமாக பிரிகிற இடத்துல மசி மசின்னு எழுதுங்க. அதே மாதிரி கடைக்கோணம், அதாவது கீழ் 3 கோணங்கள் வர இடத்துல வசி வசின்னு எழுதுங்க, சரிங்களா? இப்போது மீண்டும் சொல்கிறேன், ஓம் போடுங்க. ஓமுக்கு உள்ள அருங்கோணம் அமைங்க. அருங்கோணத்தின் உள்பகுதியில் பிந்துல அகோர பைரவா வாவான்னு எழுதுங்க. அருகோணத்திலையும் ஓம் யநம சிவ அப்படின்னு எழுதுங்க. மேலே நசி நசின்னு எழுதுங்க. சைடில் மசி மசின்னு எழுதுங்க. கீழே வசி வசின்னு எழுதுங்க, சரிங்களா? இதுக்கு சுற்றி இந்த ஓம் இருக்குது பார்த்தீங்களா, ஓமை சுற்றியும் நம்ம 4 திசைகள்லேயும் திரிசூலம் போடலாம். அதாவது ஓமிலிருந்தே தொடங்கி வர்ற மாதிரி திரிசூலம் அமைச்சிக்கலாம். இதுதான் அந்த எந்திரத்தை வடிவமைக்கிற முறை, சரிங்களா? இந்த முறையை செய்து பாருங்கள். கண்டிப்பாக 100% வேலை செய்யுது. நான் இந்த மாதிரி முறைகளை பல பேருக்கு செய்து பலன் அளித்ததுனால தான் அதை உங்களுக்கு பதிவு போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கும். இந்த எந்திரமும் மந்திரமும் பர்சனலாக யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இதில் இருக்கிற மந்திரங்களையோ இல்லை எந்திரத்தையோ வடிவமைக்க தெரியல அப்படின்னு சொன்னால், பர்சனலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் அனுப்பிச்சி விடுறேன், எந்த விதமான கட்டணமும் இல்லாமல், சரிங்களா? நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் போட்டுட்டு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு காணிக்கை செலுத்துன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நம்மகிட்ட அது இல்லை. ஏன்னா பப்ளிக்காக இதை வெளிப்படுத்தும் போது ஆர்வக்கோளாறில் யாரும் செய்ய போய் அந்த இடத்துல, ஏன்னா அது 1008 உருப்போடணும், இடையில் நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால தான் நான் அதை மறைச்சி சொல்கிறேன். அதுவும் எந்திரத்தை வடிவமைக்கும் முறையும் சொல்லிட்டேன், மந்திரத்தையும் சொல்லிட்டேன். இதில் நான் மறைச்சது என்னன்னா, எந்திரத்துடைய ஃபோட்டோ போடலை, மந்திரத்தினுடைய ஃபோட்டோ போடலை, சரிங்களா? இவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அனுப்புங்க, அதாவது ஷேர் பண்ணுங்கள், எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி அதாவது பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு மாந்திரிகர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்களா, இது பண்ண முடியுங்களா அப்படின்னு கேட்டு பண்ணிக்க சொல்லுங்கள், சரிங்களா? இல்லை இந்த பதிவை பார்க்கக்கூடியவர் ஒரு மாந்திரிகராக இருந்தாங்கன்னா பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக 100% வேலை செய்யும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா தான் நான் வீடியோ பதிவு போட்டதுமே அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் வீடியோ பார்க்க முடியும். நன்றி,
வணக்கம்.